இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தா, பசங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க லவ் பண்ற பொண்ண கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஒரு நாள் இவனோட பாஸ் ஒரு பொண்ணை கடத்தி அவளை எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சு வைக்க சொல்றாரு. இவங்களும் அதே மாதிரி அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு. ஒருத்தன் நார்மலா இருக்க அந்த பொண்ணை லவ் பண்றான், இன்னொருத்தவன் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேயை லவ் பண்றான். அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேய்க்கு இவனை புடிச்சு போயிடுது. இப்போ நார்மலா இருக்க பொண்ணை லவ் பண்றவன் அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற பேயை ஓட்ட நினைக்கிறான். அப்போ ஒரு பாட்டி இவனுக்கு ஐடியா கொடுக்குறா. அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற பேய்க்கு அது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஆசை. அப்படி அது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அந்த உடம்புல இருந்துரும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சா அவமானத்துல அந்த உடம்பு விட்டு போயிடும் சொன்னவங்க இவனை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேயை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. இவன் என்ன பண்றானா, ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அடுத்ததா தன்னோட ட்ரெஸ்ஸை ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டு அங்க போயிட்டு அந்த பேயை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். ஏன்னா அந்த பேய்க்கு அவனோட ஃப்ரெண்டை தான் பிடிக்கும். கல்யாணம் நடக்க போறப்ப அந்த வீடியோ காமிச்சு இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதை பார்த்த பேய்க்கு அவன் ஃப்ரெண்டு மேல கோவம் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இவன் கல்யாணத்துக்கான சடங்கு பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற பேய் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு நார்மல் ஆனதும் இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறா. அதனால அந்த பேய் மறுபடியும் அவளுக்குள்ள வந்துடுது. இப்ப தனக்குள்ள வந்த பேயையே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப அந்த பொண்ணு கடத்தின கேஸ்ல போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் புடிச்சிடுறாங்க.